இப்ப ஒன்னேன்னு கேக்குற, இப்ப திமுக கூட்டணி இருக்கு. ஏற்கனவே அவங்க 7-8 வருஷமா இருக்கிற கூட்டணி தான். அங்க தொகுதி பங்கீடு எல்லாம் முடிஞ்சு சுமூகமா அறிவிச்சிட்டாங்களா? கேக்குறேன் சார். இப்ப புதுசா கூட்டணிக்கு போறப்ப, இப்ப நாங்க ஒரு கூட்டணிக்கு போறோம்னா எங்களுக்கு எத்தனை தொகுதிகள் என்பதை உறுதிப்படுத்தி விட்டு தான் நாங்க புதிதாக அந்த கூட்டணிக்கு செல்ல முடியும். கரெக்டா? ஆனா ஏற்கனவே ரொம்ப பலமாக இருக்கிற ஒரு கூட்டணின்னு சொல்லிக்கிற கூட்டணி திமுக தலைமையிலான ஆளுங்கட்சி கூட்டணி. அங்க என்ன முடிவெடுத்திருக்கிறார்கள்? ஏதாவது 7-8 வருஷமா ஒன்னா இருக்கிற கூட்டணிகள் தானே 10 வருஷமா தேர்தல் வருதுன்னு என்ன நெறியாளர்கள் உட்கார்ந்துட்டு ஓபிஎஸ் முடிவெடுத்து விட்டார், டிடிவி எப்போது எடுக்க போகிறார், ஏன் எடுக்கவில்லை, அதுக்கு ஒரு காரணம் கண்டுபிடிக்கிறாங்கல்ல உட்கார்ந்துட்டு இவங்களா யோசிச்சு. அவர்கள்ட்ட கேட்கிற திமுக கூட்டணிக்கு இன்னும் இத்தனை பலமான கூட்டணிங்கிறாங்க, 10 வருஷமா இருக்காங்கிறாங்க, கொள்கை ரீதியான கூட்டணிங்கிறாங்க. அதுல காங்கிரஸுக்கு முடிவாகி விட்டதா? சகோதரர் திருமாவளவன் அவர்களுக்கு எத்தனை தொகுதி என்பது முடிவாகி விட்டதா? கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதி என்பது முடிவாகி விட்டதா? மதிமுகவுக்கு எத்தனை தொகுதிகள் என்பது முடிவாகி அவர்கள் அறிவிப்பார்களா? அவர்கள் அறிவிக்கல. இன்னும் ஏற்கனவே கூட்டணியாக இருப்பவர்களே அறிவிக்காத பட்சத்துல நாங்கள் சொல்றோம், நாங்கள் எங்களை மதித்து நாங்கள் அந்த கூட்டணிக்கு வர வேண்டும் என்று இன்றைக்கு தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சிகளும், நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுங்க, நான் கிளியரா சொல்றேன், தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கிற கூட்டணிகளுக்கு தலைமை தாங்குகிற கட்சிகளும், கூட்டணியை உருவாக்குவதற்கு முயற்சி செய்கிற கட்சிகளும் அந்த கூட்டணிக்கு நாங்கள் வர வேண்டும் என்று எங்களை அழைப்பது உண்மை. நாங்கள் இன்னும் முடிவெடுக்கவில்லை. இதுதான் அந்த ஊடகத்தில் டிபேட் நடத்துறவங்களுக்கு சரி, நெறியாளர்களுக்கு சரி, எங்களை நீங்க கட்டாயப்படுத்தாதீங்க. நீங்க இன்னொரு டிபேட் நடத்தி அதே தொலைக்காட்சியில ஆளுங்கட்சியான திமுக கூட்டணிக்கு எத்தனை தொகுதி ஒதுக்கப்பட்டு அவங்க சுமூகமாக 2026 தேர்தலுக்கு அவங்க கூட்டணியை அறிவிக்கட்டும். அதற்கு பிறகு நாங்கள் எந்த கூட்டணிக்கு செல்கிறோம் என்பதை நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறோம். ஒன்னே ஒண்ணு, அழுத்தம்லாம் யாரும் கொடுக்க முடியாது. இப்ப அண்ணன் ஓபிஎஸ் தான் டெல்லிக்கு போயிட்டு வந்தாரு, அவரே சொன்னார் நான் போயிட்டு வந்தேன்னு. அவருக்கு என்ன அழுத்தம் கொடுத்தாங்க? அது என்ன புரியலங்க. இது என்ன, யாரையும் அழுத்தம் கொடுத்து ஒரு கட்சியை கூட்டணிக்கு கொண்டு வர்றாங்கன்னு வச்சுங்க. அது என்ன அதே மாதிரி ஒரு புதுசா டெல்லிக்கு யாரோ போயிட்டு வந்தாலோ, நட்பு ரீதியாக யாரையும் சந்தித்தாலோ, இன்னொன்னு ஒரு மரியாதை நிறுத்தமாக இன்னொரு கட்சி தலைவர்களை சந்தித்தாலும் உடனே அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. டெல்லிக்கு கூப்பிட்டு இவர்களை ஆம்டிஸ் பண்ணி பயமுறுத்தி மிரட்டி பணிய வைப்பார்கள். இதெல்லாம் பேசுறது எவ்வளவு முட்டாள்தனமா இருக்கு. ஆனா ஒண்ணு பார்த்த ஊடகங்கள் நடுநிலையாக இருக்க வேண்டியவர்கள் அதுல டிபேட்டுங்கிற பேர்ல உங்கள் விருப்பங்களை எங்கள் மீது திணிக்காது. அவ்வளவுதான் சொல்றேன். அத உங்கள் விருப்பங்களை எங்கள் மீது திணிக்க முடியாது. எங்களுக்கு எது தேவையோ அதை உறுதியாக தைரியமாக செய்யக்கூடியவர்கள். எந்த ஊடகத்துல டிபேட்டுங்கிற பேர்ல நடக்கிற அந்த கூத்துகளும் அல்ல நெறியார்கள் வருகிறவர்கள் செய்கின்ற அவர்கள் விருப்பங்களை எல்லாம் எங்கள் மீது திணிக்க முடியாது. நாங்கள் முடிவெடுக்கவில்லை என்று நீங்கள் கோபப்பட்டால் அது உங்கள் தவறுதானே தவிர எங்களுக்கு காலம் இருக்கிறது. அப்பொழுதுதான் நாங்கள் உறுதியாக முடிவெடுப்போம். சார் உடனே தப்பா சொல்றீங்க. திமுக கூட்டணியில தொகுதி பங்கீடு முடிஞ்சிட்டா அதுக்கு பதில் சொல்லுங்க, அப்புறம் நான் எந்த கூட்டணிக்கு வரேன்னு உங்கள்கிட்ட சொல்றேன். சார் இல்ல இது அதுக்கு பதில் சொல்றேன். ஒரு தொலைக்காட்சியில ஒருவர் அவர் ஆசை அது வர அதுக்கும் ஏன்னா தொலைக்காட்சிகளா இருக்கீங்கல்ல, அதை வச்சுதான் உங்களுக்கு காம்படிஷன் இருக்கு. ஏதாவது பிரேக்கிங் நியூஸ் போடணும்னு எவன் தாலியா இருந்தா என்னன்னு நீங்க நினைப்பது தவறு. யாரு வீட்டுல இடி இருந்தா எனக்கு பிரேக்கிங் நியூஸ் வேணுங்கிறது தவறு. நேற்று கூட பார்த்தேன், ஃப்ரீ டைம்ல ஒரு இதுல போட்டு சுட்லாம் போட்டு ஒருத்தர் ஒரு நிகழ்ச்சி நடத்துறாரு. அவர் சொல்றாரு, ஏற்கனவே சொன்னாரு, இவர் தான் டிவிக்கேங்கிறாரு. ஆனா டிவிக்கில இருந்து இவருக்கு யாரு இவர்கிட்ட பேசுறதா தெரியலன்னு. இப்ப நீங்களே கேள்வி கேட்கறீங்க. என்ன கேட்கறீங்க? அந்த தொலைக்காட்சி உள்ளவர் வந்திருப்பாரு, அவருக்கும் தெரியும்
செங்கோட்டையன் சொல்கிறார், நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி நான் தான் உங்கள்கிட்ட பல முறை கிளிப்புள்ள மாதிரி சொன்னேன், நாங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று. இங்கே ஏற்கனவே கூட்டணி உள்ள கட்சிகளின் தலைமை ஏற்கின்ற கட்சிகளும், கூட்டணியை உருவாக்க இருக்கின்ற தங்கள் தலைமையில் கூட்டணி வர வேண்டும் என்று விரும்புகிற கட்சிகளும் எங்களோடு நீண்ட மாதங்களாக நாங்கள் அந்த கூட்டணிக்கு வர வேண்டும் என்று பேசுவது உண்மை. ஆனால் நாங்கள் இந்த முடிவு எடுக்கிறோம். நாங்கள் யாருடைய அழைப்பையும் நிராகரிக்கவில்லை, யாருடைய ஏற்பையும் இன்னும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, எந்த முடிவு செய்ய. நீங்களா ஒண்ணு தம்பி, நீங்களா ஒண்ணு கோட்டாவ அதுங்கிறாங்க, நாங்க இன்னும் முடிவெடுக்கலன்னா நீங்க அதை ஏத்துக்கலையான்னு கேட்டா அது உங்க ஆசை அப்படி இருந்தா அது பொய்யா போகுது. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றாங்க, இந்த முறை எப்படி அன்னைக்கு ஒரு கூட்டணியில 6 சீட்டு 8 சீட்டு போட்டீங்களே, பன்னீர்செல்வம் என்ன பண்ணாரு, அன்னைக்கு உங்க முகத்துல கறி பூசிட்டாரு. யாரோ கொடுங்க, எனக்கு அந்த தகவல் கொடுத்த ஏஜென்சி யாருன்னு தெரியும், அது யாரு சார்பா வந்துச்சுன்னு தெரியும். ஒவ்வொரு தொலைக்காட்சியும் அந்த எதோ நோக்கத்தோட அந்த தகவல் வதந்திய தகவல் வெளியிட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா உங்களால் எங்களை உறுதியாக அனுமானிக்க முடியாது. நாங்கள் முடிவெடுத்து உறுதியாக அறிவிப்போம், அதுவரை நீங்கள் காத்திருங்கள். இதெல்லாம் நீங்க எங்களை பின்னாடி இன்னொரு தொலைக்காட்சியில பேசுறாங்க, நாங்க ஏதோ ஹைப்ல வச்சுக்கணுங்கிறதா ஏஎம்எம்கே டெய்லி லைம் லைட்ல இருக்கணுங்கிறத. நாங்க லைம் லைட்ல இருக்கணுங்கிற விரும்புறதுலாம் இல்லை. ஊடக நண்பர்கள் வர்றப்ப நாங்க மரியாதை கொடுத்து சந்திக்கிறோம். இப்ப இல்ல 17ல இருந்து. அதனால நீங்க என்ன லைம் லைட்ல வச்சுக்கிட்டு அவர் லைம் லைட்ல இருக்கணும்னு ஆசைப்படுறாருங்கிறது எப்படி நியாயமாகும்? இது உண்மையே பெரிய ஹம்பக்கா இருக்கு நீங்க பேசுறதெல்லாம். உங்க தொலைக்காட்சியில சம்பளம் கொடுக்கறதுனாலயும் இந்த வேற சில பேர்கள் உங்களுக்கு, நான் உங்களே சொல்லல, ரிப்போர்ட்டர்ஸுக்கு ரிப்போர்ட் அனுப்பியிருக்கேன், அங்க நிகழ்ச்சி நடத்துறேங்கிற பேர்ல வேறு சிலருக்கு கைப்பாயாக இருப்பவர்களுக்கெல்லாம் எனக்கு யாருன்னு தெரியும். ஆனா எனக்கு 40 ஆண்டு கால அரசியல் அனுபவம், 30 ஆண்டு கால நேரடி அரசியல் அனுபவம் எனக்கு நிறையவே இருக்கு. எங்களுடைய விருப்பப்படி எங்கள் தொண்டர்களின் எண்ணத்தையும் எங்கள் எதிர்காலத்தையும் வைத்துதான் நாங்க முடிவெடுக்க முடியும். தேர்தல்ங்கிறது ஒரு 3 மாசம் கூத்து, மார்ச் ஏப்ரல் மே, அதுக்கப்புறம் நாங்க அரசியல்ல இருக்கிறோம், கட்சி நடத்துறோம். இந்த தேர்தல் வெற்றி தோல்வியெல்லாம் தாண்டி நாங்க அரசியல்ல நிக்கணும்னா அதற்கான முடிவு என்ன என்பதையோ அதைத்தான் நாங்கள் விடுப்போம். எங்கள் இலக்கை நோக்கி நாங்கள் பயணித்து அதை அடைவரை நாங்கள் ஓய்வோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.